वेलकम टू रामस्वामी हिंदी राष्ट्रभाषा कोर्स हिंदी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक भाग 3 ஐந்தாவது ஏகாங்கி ஓரங்க நாடகம் சாகித் ஜல்காரி பாய் पेज नंबर 132 पेज नंबर। साहिब जालकारी बाई एकांकी का सारांश लिखिए। साहिब जालकारी बायोட ஓரங்க நாடகத்திலிருந்து கதை சொல்லத்தை எழுதுவோம்। झांसी की रानी लक्ष्मीबाई वीरांगना थी। झांसी नाட்டு रानी लक्ष्मीबाई और वीरांगனை और वीरமான பெண்। अंग्रेज जब पूरे भारत को गुलाम बनाने की कोशिश कर रहे थे, ஆங்கிலேயர்கள் இந்த பாரதத்தை முழுமையாக அடிமையாக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்த நேரம் வந்து தப் ராணி லக்ஷ்மிபாய் நே உன்கார் அதிகார் நகிமானா, ஆனால் அந்த ராணி லக்ஷ்மிபாய் அந்த அதிகாரத்துக்குலாம் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க। अपने देशा की आज़ादी के लिए रानी ने अंग्रेज़ी सेना से युद्ध किया। தன் தேசத்தோட விடுதலைக்காக ராணி ஆங்கிலேயர்களிடம் आंग्रेज सेनाओं युद्धम पुरिजांग पोर पुरिजांग। उस समय की एक घटना इस एकांकी में वर्णन की। அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கையோட இந்த கதை। उस समय की एक घटना इस एकांकी में यानी वर्णित அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுதான் இந்த ஏகாங்கி ஓர நாடகத்தில் ஒரு நாடகத்தோட ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க। எஸ் ஏகாங்கி தேசபக்தி கி பிரேரன் தேனாகே, இந்த ஓரங்க நாடகம் தேசபக்தியை தூண்டுறதாக இருக்கும்। अंग्रेजी की बड़ी सेना झांसी के घेर रहती है। ஆங்கிலோட பெரிய சேனை ஜான்சி நாட்டை வந்து சுற்றி பிடிச்சிருந்தது। राजमहल में रानी सामंत और नाना साहिब बंधन कर रखे थे। और ராஜ்மஹலோட ராணி லக்ஷ்மிபாய் சாமந்த் அப்புறம் தாத்தா நாகா சாஹிப் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டம் மீட்டிங் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க। तब खबर मिलती है कि अंग्रेज़ी रानी को चिंता पकड़ने की बात सोच रखे हैं। அப்போ ஒரு செய்தி வந்தது, மீட்டிங் நடக்கிறப்போ செய்தி வந்தது, ஆங்கிலேயர் வந்து ராணியை வந்து உயிரோடையோ இல்லை புறமாவோ பிடிச்சி தரணும் அப்படின்னு செய்தி வந்தது। சுன்கர் ராணி ஆவேஷ்மே ஆத்தி ஹே, கேட்டோன்னே ராணி வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க। அவர் யுத்தமே வீர் கதி கேலியே தயார் ஹோத்தி ஹே, அவங்க வீரமான யுத்தத்தை போர் புரிஞ்சு வீரமான அடையிறது கூட தயாராக இருந்தாங்க। தப்பு உதர் ஜல்காரி பாய் ஆத்தி ஹே, அப்போது ஜல்காரி பாய் வந்தாங்க। வக்கு நாரி சேனாக்கி சேனாதிபதி, அவங்க பெண்களோட சேனைகள்லாம் சேனாதிபதி அவங்க। वक्त कहती है कि नारी सेना युद्ध में आगे की भक्तियों में रखकर लड़ने को तैयार है। அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் சேனை வந்து போரில் வந்து முதல் வரிசையில் நின்று போர் புரிய நாங்கள் தயாராக இருக்கோம்। ஆங்கிலேய பக்தியான முதல் வரிசையில் போர் கூட்டமாக நின்று போர் புரிய தயாராக இருக்கும்னு சொன்னாங்க। வகாப்னி ஏக் யோஜனா சப்கே சாமனே ரக்தி ஹே, அவங்க ஒரு யோஜனையும் சொன்னாங்க, ஒரு திட்டமும் சொன்னாங்க। ஜல்காரி பாயி और रानी बाबी दोनों देखते भी एक जैसे थे। ஜல்காரி பாணியும் லக்ஷ்மி பாயும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு। ஜல்காரி பாய் इस समानता का प्याटा उड़ाने की योजना बनाती है, இந்த உறவு ஒற்றுமையை வந்து பயன்படுத்தி ஒரு திட்டம் சொன்னாங்க। कहती है कि जलकारी बाई रानी की वेशभूष में लड़ेगी तब अंग्रेजी सेना उसे रानी समझकर धोखा गाएगी। அவங்க வந்து ஒரே மாதிரி ஒற்றுமை இருக்கிறதுனால லக்ஷ்மிபாய் மாதிரி இவங்க வந்து வேஷம் போட்டு வந்து சண்டை போடுறேன்னு சொன்னாங்க। इस बीच रानी अंग्रेजी की आंखों के में
दूल दूल जाकर किले से निकल जाएंगे. அவங்கள ஏமாற்றிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு ஏமாற்றிட்டு ஆங்கிலேய கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்காரி பாய் யோஜனா சே அனுசார் லடாயி होती है. ஜால்காரி பாய் அந்த மாதிரி அந்த யோஜனைப்படி அவங்களே வந்து சண்டை போட்டாங்க. ஆங்கிலேசி ஜால்காரி பாய் கோ ராணி சமஸ்கர் தோகா காத்தே. ஆங்கிலேயர்கள் வந்து ஜல்காரி பாயை வந்து லக்ஷ்மி பாய் நினச்சிட்டு சண்டை போட்டு ஏமாந்து போனாங்க. லடாய் மே ஜல்காரி பாய் வீர் கதி பிராப்த் கத்தி ஹே. சண்டையில் வந்து கடைசியில் ஜல்காரி பாய் வீரமரணம் அடைஞ்சாங்க. இஸ் தரக்கு வீராங்கனா ஜல்காரி பாய் அப்படி ஜான் தேக்கர் ராணி கோ பச்சாத்தி ஹே. இந்த மாதிரி வீராங்கனா ஜல்காரி பாய் வேஷம் போட்டு லக்ஷ்மி பாயை வந்து காப்பாற்றிருக்காங்க. நிம்னலிখিত பாத்திரம் கா பரிச்சய ஜால்காரி பாய் இவங்களை பற்றின இந்த பாத்திரத்தை பற்றி கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. ஜால்காரி பாயை பற்றி भारत के इतिहास में हमें नारी के सौम्य रूप के साथ साथ देशभक्ति वीरता आदि भी देख सकते हैं. பாரத இதிகாசத்தில் வந்து நம்ம வந்து பெண்களோட அழகை பற்றி மட்டும் பார்க்காம அவங்க தேசபக்தி வீரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜல்காரி பாய் ஐசி கே தேவி ஹே. ஜல்காரி பாய் அந்த பெண்களை வீர பெண்மணிகள் அழகான பெண்மணியை தேசபக்தியோட பெண்மணிகள் ஒருவர். जिसने मातृभूमि के लिए प्राण त्याग किया और वीर गति प्राप्त की. அவங்க வந்து தாய்நாட்டுக்காக உயிரே தாங்க செய்யக்கூட தயாராக இருந்தாங்க. வீரமான கூட தயாராக இருந்தாங்க. ஜல்காரி பாய் ஜான்சி की नारी सेना की सेनाधिपति. ஜான்சி ராணி ஜல்காரி பாய் ஜான்சி ராணி பெண்களோட சேனையில் வந்து சேனாதிபதியாக இருந்தாங்க. अंग्रेजी सेना ஜான்சி கோ கேர் लेती है. ஆங்கிலேயர் படை வந்து ஜான்சி நகரை வந்து சூழ்ந்துன்றது. யுத்த கே கழி வீரோ கி மிருத்யு ஹோ ஜாத்தி. யுத்தத்தில் நிறையா வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. कुछ सरदार मृत्यु के डरकर अंग्रेजी से जो मिलते हैं. சில படைத்தலைவர்கள்லாம் ஆங்கிலேயர்கிட்ட பயந்துட்டு அவங்ககிட்ட போய் சேர்ந்தாங்க. செத்து போயிடுவோம் அப்படி பயந்துட்டு இறந்து போயிடுவோம் பயந்துட்டு அவங்களோட போய் சேர்ந்தாங்க. லேக்கின் நாரி ஹோகர் பி ஜல்காரி பாய் பயபித் நகி ஹோக்கி. ஒரு பெண்ணாக இருந்தோம், ஆனால் இதுக்காக அவங்க ஜல்காரி பாய் வந்து பயப்படல. ஜல்காரி பாய் பயப்படல. वह नारी की भक्ति में गड़ी होकर लड़ने के लिए तैयार होते हैं. அவங்க முதல் வரிசையில் போர் புரியணும், சண்டையில் வந்து முதல் வரிசையில் நின்று போர் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, தயாராக நின்னாங்க. ஜல்காரி பாய் மே சுவாமி பக்தி அவர் தேசபக்தி குட் குட் வருகே. ஜல்காரி பாய்க்கு வந்து இந்த ராஜாக்கள் இந்த தேசபக்தி இந்த சாமி பக்தி இவங்கெல்லாம் பக்தி உண்டு, தேசபக்தியும் உண்டு, ரொம்ப ஜாஸ்தி உண்டு. யுத்த क्षेत्र में रानी को वेश धारण कर लगती है. அவங்க யுத்தத்துக்கு வந்து ராணியோட வேஷத்தை போட்டு சண்டை போட தயாராக இருந்தாங்க. उसे अच्छी तरह मालूम है अंग्रेजी के रानी उसे रानी समझकर लड़ेंगे और उस मार डालेंगे. அவங்க வந்து ராணி நினச்சி லக்ஷ்மி பாய் நினச்சிட்டு வந்து இவங்களோட சண்டை போட்டாங்க ஆங்கிலேயர்கள்லாம். ஜல்காரி பாய் निधर होकर लड़ती है और अंत में अंग्रेजी गिरफ्तार होने से पहले झांसी की जय
करते करते हुए बेहोश होती है. கடைசியில் ஆங்கே சண்டை போட்டு கடைசியில் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அடிபட்டு நல்லா அடிபட்டு பாவம் ஆங்கிலேய நல்லா அடிபட்டு நல்லா மயங்க விழுந்துட்டாங்க. மயங்க விழும்போது ஜான்சி ஜெய், ஜான்சி ஹி ஜெய், ஜான்சி நாடு வாழ்க, ஜான்சி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்க விழுந்துட்டாங்க. ஆகியர் வீர் கதி பிராப்து கத்திகை. கடைசியில் அவங்க மயக்கம் போட்டது மட்டும் இல்லாமல் அப்படியே இறந்து போயிடுறாங்க. வீர் கதி பிராப்து கத்திகை, வீரமரணம் அடைகிறாங்க கடைசியில். நோட் பண்ணிங்க. அடுத்து லக்ஷ்மிபாய் இவங்களை பற்றி பார்ப்போம். ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சி கே ராணி थी. ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சி நாட்டு ராணி. अपनी मातृभूमि की रक्षा के लिए जान देने के लिए तैयार थी. அவங்க பாரத மாதாவுக்காக உயிர் கொடுக்க கூட தயாராக இருந்தாங்க. ஆங்கிரேசி சே விரோத் கூப் லடி. ஆங்கிலேயரும் ரொம்ப சண்டை போட்டாங்க. साहसी निर्भीक रानी लक्ष्मी बाई संकट के समय भी निर्णय लेने का समर्थ रखती थी. நல்ல சாகசமும் வீரமும் அடைஞ்ச அந்த லக்ஷ்மிபாய் வந்து சங்கடங்கள் வந்த சமயத்தில் கூட தைரியமாக இருந்து எல்லாம் நல்ல முடிவெல்லாம் எடுத்தாங்க. एक दिन उनके महल में बड़ी सभा में सूचना मिलती है. ஒரு நாள் அவங்க மாளிகைக்கு வந்து ஒரு செய்தி வந்தது. कि अंग्रेजी की सेना झांसी के चारों और घेर लिया. ஆங்கிலேயர் வந்து எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க. நம்ம மாளிகை சூழ்ந்துட்டாங்க. अंग्रेज ने रानी लक्ष्मीबाई के चिंता पकड़ने की டான் रही थी. ராணி லக்ஷ்மிபாயை வந்து ராணி லக்ஷ்மிபாயை வந்து உயிரோடு பணமாக பிடிக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. लक्ष्मीबाई किसी भी हालत में अंग्रेजी के बंडी बनाना नहीं चाहती है. லக்ஷ்மிபாய் வந்து எந்த சமயத்தில் கூட ஆங்கிலேயருக்கு வந்து அடிமையாக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிலே கா ஃபாடக் கோல்கர் யுத்த கர்னா ஜாத்தி இதே. நுழைவாயிலேருந்து நல்லா எல்லாம் வீரர்கள்லாம் வெளில வந்து நல்லா சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வே ஜான்சி की रक्षा करते சாகிஷ் होना जागती है. அவங்க வந்து நாட்டுக்காக நம்ம உயிர் தியாகம் கூட செய்ய தயாராக இருந்தாங்க. வே ஆங்கிலேசி சே வார் கர்னா ஹி ஜாக்தி थी. அவங்க ஆங்கிலேயரோட போர் புரியணும்னு ஆசைப்பட்டாங்க. शेर की तरह शत्रु पर दूर बढ़ना जाती थी. சிங்கம் மாதிரி பாஞ்சு மக்களோட சண்டை போடணும், ஆங்கிலேயர் சண்டை போடணும் ஆசைப்பட்டாங்க. नाना साहब लक्ष्मीबाई को समझ देता है कि रानी लक्ष्मीबाई की पराजय झांसी की पराजय है. நானா சாஹிப் லக்ஷ்மிபாய் வந்து அறிவுரை சொன்னார். இந்த மாதிரி வந்து ராணி லக்ஷ்மிபாயோடைய தோல்வி ஜான்சி நாட்டோடைய தோல்வி.
लक्ष्मीबाई की पराजय से स्वाधीनता संग्राम गदरे पे बदल जाएगा. போரில் வந்து என்ன அபாயம் வேணாலும் ஏற்படலாம், அதனால் வந்து வேண்டாம், இந்த தோல்வி உங்கள் தோல்வி மட்டும் இல்லை, எங்கள் நாட்டுக்கே தோல்வி அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடாது. லேக்கின் ராணி இன் பாத்தோக்கே சகமத் நகி ஹுயி. ஆனால் ராணி லக்ஷ்மிபாய் இதுக்கு ஒத்துக்கலை. ஆங்கிலேசி பர் டூட் வட்னா கி ஜாக்தி இது. ஆங்கிலேயர் வந்து ரொம்ப பயங்கரமாக சண்டை போடணும்னு ஆசைப்பட்டாங்க. नारी सेना की सेनापति और लक्ष्मीबाई की हमशक्ल जलकारी बाई रानी की वेश धारण कर நாரி சேனாவுடைய தலைவியான வந்து ஜால்காரி பாய் வந்து லக்ஷ்மி பாய் மாதிரி வேஷம் போட வந்தாங்க. ஆங்கிலேசிக்கு ஆங்கே மே தூள் ஃபைக்னே கி யோஜனா பிரஸ்தூத் கருதி. ஆங்கிலேயர் நம்ம கண்ணில் மண்ணை தூவிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஜால்காரி பாய். லேகின் இஸ் யோஜனா ராணி சந்துஷ் நகி ஹுயி. ஆனால் இந்த யோஜனை வந்து ராணிக்கு வந்து பிடிக்கலை. அப்படி ஜான் பச்சானே துஸ்ரோ கி பலிதான் தேனா நகி ஜாக்தி தி. அதாவது இந்த மாதிரி யோஜனை அவங்களுக்கு பிடிக்கல. வந்து அதே மாதிரி வேஷம் போட்டு ஜால்காரி பாய் சண்டை போடணும்னு சொன்னது இவங்களுக்கு பிடிக்கல. நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொருத்தரை வந்து தியாகம் பண்ணக்கூடாது உயிரை அப்படின்னு நினச்சாங்க. लेकिन जानकारी भाई अपनी योजना के अनुसार अंग्रेजी सेना पर डूट बढ़ती है. ஆனால் ஜால்காரி பாய் வந்து வேஷம் போட்டு ஆங்கிலேயரோட பெருசாக இது நல்லா சண்டை போட்டாங்க. और अंग्रेजी सेना की मारकर आगे बढ़ती है, आगे अपने प्राण दे देती है. அவங்க ஆங்கிலேயர் வந்து இவர் லக்ஷ்மி பாய் தான் சண்டை போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜால்காரி பாயோட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு அவங்கள கொண்டு வர்றாங்க. इसमें लक्ष्मी बाई अत्यंत दुखी होती है. அதனால் லக்ஷ்மி பாய் வந்து இவங்கள மாதிரி வேஷம் போட்டு ஜால்காரி பாய் வந்து இறந்து போனதுக்கப்புறம் லக்ஷ்மி பாய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னால் வந்து அவங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படாங்க லக்ஷ்மி பாய். निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में दीजिए. கீழ்கண்ட கேள்விக்கு 1-2 வரிகள் பதில் எழுதவும். मंथन के समय सामंत ने क्या कहा. மீட்டிங் சமயத்தில் சாமந்த்கிட்ட என்ன சொன்னாங்க. मंत्र के समय सामंत ने कहा कि लड़ाई में प्राण अर्पित करने के लिए हम तैयार है. மற்ற மீட்டிங் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கோம், நாங்கள் வந்து போடுறேன். लेकिन अब किले से सुरक्षित निकलते और सेना इकट्ठा करके फिर लड़ेंगे. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம பாதுகாப்பாக வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் சேனையெல்லாம் திரட்டி வச்சுன்னா அப்புறம் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத் கியா சமாச்சார் லாயா. தூதம் என்ன விஷயம் கொண்டு வந்தான். दूध का समाचार लाया है कि अब की बार अंग्रेजी ने रानी को चिंता पकड़ने की ठान रखी है. दूध के यह समाचार लाया के कि अब की बार अंग्रेजी ने रानी की चिंता पकड़ने की ठान रखी है. அதாவது தூதம் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து ஆங்கிலேயர் சூழ்ந்துட்டு உயிரோடு பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, உயிரோட பிணமாவை பிடிக்கணும் ராணிங்க அப்படின்னு சொல்கிறான். ஜால்காரி பாய் கியா ஜாக்தி ஹே. ஜால்காரி பாய் என்ன விரும்பினாங்க. ஜால்காரி பாய் ஜாக்தி की उसे युद्ध के लिए रानी के वस्त्र पगड़ी और कलगी जाइए. ஜால்காரி பாய் வந்து யுத்தத்தில் வந்து ராணியோட வேஷம்லாம் போட்டுட்டு அவங்க போர் தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஜால்காரி பாய் वीर गति
कैसे प्राप्त हुई ஜாகர் பாய் கடைசியில் எப்படி வீரகதி எப்படி இறந்து போனாங்க ராணி की वेशभूष के युद्ध किया ஜாகர் பாய் ராணி की वेशभूष के युद्ध किया ஜாகர் பாய் ராணியோட வேஷத்தை கொண்டு வந்தாங்க अंग्रेजी ने उसे रानी समझकर उसे कठोर युद्ध किया ஆங்கிலேயர் வந்து ராணி கடுமையாக சண்டை போட்டாங்க கைதி होने के पहले एक बेहोश होती है और बेहोश की से है उसे वीर गति प्राप्त होती है அந்த ராணி வந்து ஜங்கர் பையன் வந்து சண்டையில் வந்து மயங்கி வந்துட்டாங்க அதோட இறந்து போயிட்டாங்க அவங்க சண்டை போட்டு நோட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ